ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜம்முஸ் கிச்சனில் வந்து பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, காஞ்ச மிளகாய் 2, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து நான் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஆயில். நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம். இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் ஹீட் ஆனதும் அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அதில் வந்து பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. அதனால பொரிஞ்சக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாம். இது நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பாதி வதங்கணுமே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா வந்து வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து அந்த மசாலோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்காக வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க, சிக்கன் வேகிற வரைக்கும். பாருங்க, சிக்கன் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வாசனைக்காக வந்து கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணுறோம். அதையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சுலபமாக இந்த பெப்பர் சிக்கன் செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்.